அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். எல்லாம் வல்ல எனது குருநாதர் உச்சிஷ்ட மகா கணபதியின் திருவடி பாதங்கள் பணிந்தும், எனக்கு ஜோதிட கலையினை கற்றுக் கொடுத்த எனது குருநாதர் திரு லியோகாந்தி ஐயா அவர்களுடைய திருவடி பாதங்கள் பணிந்தும் இந்த பதிவு இது பார்த்திங்கன்னா ஒரு தாந்திரிக பதிவு. என்னுடைய குருநாதர் உச்சிஷ்ட மகா கணபதியால் எனக்கு கிடைக்கப்பட்ட இந்த ஒரு தாந்திரிக பரிகாரம். நாளை விநாயகர் சதுர்த்தி வருவதனால இந்த பதிவை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன். இப்போ திருமணமாகாத அல்லது திருமணம் தள்ளி கொண்டே போய் கொண்டிருக்கிறவர்கள், குழந்தை பேருக்காக காத்து கொண்டிருப்பவர்கள், அல்லது ஒரு வீடு அல்லது இடம் வாங்க வேண்டும் என்று, அதாவது நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறாமல் உங்களுக்கு தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த தாந்திரிக பரிகாரம் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நாளைக்கு விநாயகர் சதுர்த்திங்கிற பொழுது எல்லாருமே விநாயகர் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுவோம். இல்லைன்னா பொது இடங்களில் கோயிலில் வச்சு வழிபாடு பண்ணுவோம். இதற்கு நம்ம சின்ன விநாயகர் பெருமான், அதாவது ஒரு அடிக்குள்ளார இருக்கிற மாதிரி ஒரு அட்டை பாக்ஸுக்குள்ளார அடைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் பெருமான் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு, கோயிலில் எப்படி பூஜை முறைகள் செய்வீங்களோ அது மாதிரி வீட்டில் கும்பிட்றவங்களாக இருந்தால் அதே மாதிரி தேங்காய் பழம் உடைச்சி வச்சு ஒரு நெய்வேத்தியம் சக்கரை பொங்கலோ அல்லது அவல் பொரிக்கடலையோ வைத்து நீங்கள் வழிபாடு அதற்கு பூஜை முறைகளை முடித்துவிட்டு, உங்களுக்கு அடுத்த என்ன வேண்டுதல் இருக்கிறதோ, அதாவது வீடு கட்டணும்னா வீடு கட்டுறதை மட்டும்தான் வேண்டணும். இல்லை எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னா குழந்தை பாக்கியம், அதாவது ஏதோ ஒரு காரியத்திற்காக வேண்டுதலை வைத்துவிட்டு அடுத்த ஆண்டு விநாயகர் சதுர்த்திக்குள்ளார எனக்கு இந்த காரியம் நிறைவேறினால் உன்னை நான் மீண்டும் விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டை பாக்ஸுக்குள்ளார வச்சு விநாயகர் பெருமானை ஃபுல்லாக லாக் பண்ணி ஒட்டி உங்களுடைய பூஜை அறையில் வைத்து விடுங்கள். இதை செஞ்சிங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி ஆரம்பித்து அடுத்த விநாயகர் சதுர்த்தி வர்றதுக்குள்ளார நீங்கள் எண்ணிய காரியம், அதாவது உங்களுடைய எந்த காரியத்துக்காக நீங்கள் அந்த விநாயகரை அட்டைப்பட்டிக்குள்ளார பாக்ஸில் லாக் பண்ணீங்களோ அந்த காரியத்தை உங்களுக்கு முடித்து கொடுத்து விட்டு அவர் அடுத்த வருடம் நீங்கள் அந்த விநாயகரை நீங்கள் நீர்நிலையில் கரைக்கிற மாதிரி இருக்கும். இது அனுபவத்தில் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நான் கொடுத்து பலன் பெற்ற ஒரு பரிகாரம். அதனால் இந்த தாந்திரிக பரிகாரத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். விருப்பம் இருப்பவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இது பயனுள்ள தகவலாக இருந்தால் பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு பயன் தரவில்லை என்றாலும் மற்றவர்கள் யாருக்காவது உபயோகப்படும் என்றால் அவர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிவிடவும். நன்றி, வணக்கம்.